இது பூங்கார் அரிசியில் பண்ண அடை மாவு. இது பூங்கார் அரிசி 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மீதி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு எல்லாமே வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 50 எல்லாமே சேர்த்து 100 கிராம்ஸ், எல்லா பருப்பும் சேர்த்து 100 கிராம்ஸு. அரிசி மட்டும் பூங்கார் அரிசி மட்டும் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து பூங்கார் அரிசியை மட்டும் நைட்டே ஊற வச்சுடுங்க. மார்னிங் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. ஒரு 7 ஹவர்ஸ் அது ஊறட்டும். மார்னிங் அதை அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க தனியாக. அப்புறம் நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 1.5 ஹவர்ஸ் முன்னாடி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பை தனியாக அரைச்சிட்டு அரிசியை தனியாக அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தாளித்து போட்டுக்கோங்க. நாளையில் கடுகு, சீரகம், மிளகு, கேஷ்யூ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இஞ்சி அரைக்கும் போதே சேர்த்துட்டேன். நீங்கள் வதக்கும் போது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை நம்ம இப்போ வந்து அடையாக வாக்கலாம். நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணால் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசாக தான் பண்ணியிருக்கேன். இது சிவக்கணும். நம்ம ஒயிட் ரைஸில் அடை பண்ணதை விட இது மாதிரி பூங்கார் அரிசியில் பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் சிவந்த உடனே திருப்பிக்கோங்க. இந்த மாவு அரைக்கும் போது காரத்துக்கு வேணால் நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் அடை மாவில் தேங்காயும் திருவி போட்டுப்பாங்க. நான் இதில் தேங்காய்லாம் போடலை. எனக்கு தேங்காவை சேர்த்து சமைக்க பிடிக்காது. தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாவோட தேங்காவை திருக்கி போட்டுக்கோங்க. நம்மளோட பூங்கார் அரிசியில் பண்ண அடை ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட காம்பினேஷன் வந்து சட்னி நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். வேர்க்கடலை, நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை தான் பண்ணியிருக்கேன். எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பருப்போட அளவு கம்மியாக இருக்கணும், அரிசியோட அளவு அதிகமாக இருக்கணும். பூங்கார் அரிசியை சொல்கிறேன் நான். அப்போ தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட அறம் கேட்ரிங் சர்வீஸோட ஆர்டரும் இதுதான். நான் பேக்கிங் போகிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.